2026 சட்டமன்ற தேர்தலுக்கான விருப்ப மனு டிசம்பர் 14ஆம் தேதி முதல் விநியோகிக்கப்படும் என பாமக தலைவர் அன்புமணி அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார். இது தொடர்பான கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக நம்முடன் இணைந்திருக்கிறார் பாமக சட்டமன்ற உறுப்பினர் அருள் அவர்கள். சார் வணக்கம். சார், நீங்க அறிமுகத்துல சொன்னீங்க பாட்டாளி மகிழ்ச்சி தலைவர்னு சொன்னீங்க, அதுவே தவறு. பாட்டாளி மகிழ்ச்சி தலைவர்ங்கிறது இப்ப இந்த பதவியே இல்லைங்க. யாரு நீங்களும் சொல்ல நானும் சொல்ல, கோர்ட்டு டெல்லி உயர்நீதிமன்றம் சொல்லியிருக்குதுங்க. பாட்டாளி மகிழ்ச்சி இன்னைக்கு அதிகாரம் பதவி ஒண்ணு நிறுவனர் தான் மருத்துவர் ஐயா அவர்கள் தான், அவரே தான் தலைவர். அதுக்கு அடுத்து 14ஆம் தேதி நடந்த பொதுக்குழுல. ஆக பாட்டாளி மக்கள் கட்சிக்கும் அன்புமணி அவர்களுக்கும் எந்த சம்பந்தம் இல்லை. அவர் ஏதாவது தனியா கட்சி தூங்குற எண்ணத்துல மனு வாங்குறாருன்னு தெரியல. அது அவங்களுடைய விருப்பமா. பாட்டாளி மக்கள் கட்சி என்பது மனு வாங்குறது என்பது மருத்துவர் ஐயா அவர்கள் அறிவிப்பார். அவர்கள் அறிவிக்கிறதுனால்தான் நாங்க பாட்டாளி மக்கள் சேர்ந்தால் மனு வழங்குவாங்க. இவர் இது ஒரு டிராமா பண்றதுக்காக பெருசா இது மாதிரி எல்லாத்துக்கும் ஆளுங்களை கூட்டிட்டு வந்து நிக்க வச்சு ஷோ காட்டி அதுக்காக அதை பண்றாரு. அவர் மக்களும் அவர்கிட்ட இல்லை, கட்சி பொறுப்பாளர்களும் அவங்ககிட்ட இல்லைங்க. சில கும்பல் தான் அவர்கிட்ட இருக்குது. இது அவருடைய நடத்துற பல பொய் நாடகங்கள்ல இதுவும் ஒன்று. சார், அதுபோல அன்புமணி தரப்புல விருப்ப மனு அளிச்சுட்டு வரப்போறது டிசம்பர் 14ஆம் தேதி தொடங்க உள்ளதா ஒரு தகவல் வந்திருக்கு. அதுபோல ராமதாஸ் அவர்கள் எப்போது விருப்ப மனுவை வெளியிடுவார் சார்? மருத்துவர் ஐயா அம்மா பாட்டாளி மக்கள் கட்சினா மருத்துவர் ஐயா தான். பாட்டாளி மக்கள் கட்சியின் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு தேவையானத்திலிருந்து விரைவில் வரும். அது கூட்டணி முடிவு பண்ண பின்னாடி நினைப்ப கட்சிக்காரர்கள் இது ஏமாற்று வேலைங்க. இது எந்த கூட்டணியில எந்தெந்த தொகுதி நமக்கு ஒதுக்குறாங்க அப்படின்னு தெரியாம எல்லா கட்சிக்காரர்களையும் ஏமாத்துறதுக்கு அவங்களோட ஆசையை தூண்டி விடுவதற்கான செயல்பாடுதான் இது. எங்களை பொறுத்த வரைக்கும் மருத்துவர் ஐயாவை பொறுத்த வரைக்கும் தொகுதி முடிவு செய்த பிறகுதான் அந்த திருப்பு மனுவை அறிவிப்பார்கள். சார், இணைப்பில் வந்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி சார். நன்றி.